Dear students, today I am going to teach Standard 12, second chapter complex numbers, exercise 2.5, sum number 6 and triangle inequality proof. இந்த sum number 6 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் நம்ம இப்போ தனியாக டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 11th ஒரு சில கான்செப்ட் மாடுலஸை ரிமூவ் பண்ணுற கான்செப்ட்டும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிக்கு யூ ஹேவ் டு நோ so many properties about conjugate and also modulus properties. அப்போ தான் இந்த சம்மும் போட முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு சம்மையும் ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் கஷ்டம்லாம் கிடையாது, நீங்கள் நல்லா லிசன் பண்ணிங்கன்னா ஈஸி தான். பட் யூ ஹேவ் டு நோ சம்திங். உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். நவ் இந்த சம்மில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, கிவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துட்டு மாடுலஸ் வேல்யூ ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டாங்க. The greatest and least value of modulus z are √3 + 1, √3 - 1 respectively. அதாவது பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ தான் 2ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாடுலஸ் ஆஃப் ஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைனலாக அந்த மாடுலஸ் ஆஃப் ஜெட் வேல்யூவோட கிரேட்டஸ்ட் வேல்யூ √3 + 1 இருக்கணும், லீஸ்ட் வேல்யூ √3 - 1 இருக்கணுங்கிறதா கொஸ்டின். So first how to start this question means you have to know lower bound formula. Lower bound upper bound formulaன்னு சொல்லி நம்ம இந்த 6th சம்முக்கு முன்னாடி 4th and 5th சம்முக்கு நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அந்த மாடலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு அதில் வந்து லோயர் பவுண்டை மட்டும் எடுத்து இந்த சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். வாட் இஸ் லோயர் பவுண்ட் ஃபார்முலா? மாடுலஸ் ஆஃப் z1 z2 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 ஹோல் மாடுலஸ். ஸோ திஸ் இஸ் லோயர் பவுண்ட் ஃபார்முலா. நீங்கள் அந்த பக்கம் எழுதுகிற ஃபார்முலா அண்ட் அதை மட்டும் எழுதுனீங்கன்னு சொன்னால் தட் இஸ் அப்பர் பவுண்ட் ஃபார்முலா. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா இனஃப். இதை வச்சு நம்ம இந்த சம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். நவ் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஒன் யூ ஹாவ் டு ரைட் திஸ் ஒன். வாட் இஸ் தட்? மாடுலஸ் ஆஃப் ஜெட். இங்கே ப்ளஸ் இருக்குங்க, நான் ப்ளஸ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் ரீரைட் -2/z. ரெண்டும் ஒன்று தான், நோ ப்ராப்ளம். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ இந்த டேர்ம் தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். பட் இங்கே ப்ளஸ்ஸு உங்கள் கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக z + -2/z அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ் z1 ஹியர்? z. வாட் இஸ் z2 ஹியர்? -2/zன்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to வாட் இஸ் z1? z. தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் வாட் இஸ் z2? -2/z. தட் இஸ் -2/z. தென் மாடுலஸ் whole modulus. Now this value we know, this value equal to 2. The value on the 2 is given. Therefore instead of this one you have to write 2. Instead of this one, modulus of the whole modulus of modulus z minus. So how to remove modulus here? We know the property z1 divided by z2, the whole modulus, which is equal to what? Modulus of z1 divided by modulus of z2. So -2 one complex number, z another one complex number. So individual complex number நம்ம வந்து பார்த்தீங்கன்னா whole modulus ஃபுல்லாக individual modulus போட்டுக்கலாம். That means so instead of modulus of -2/z you can rewrite -2 modulus divided by modulus of z. That also always equal to what is modulus of -2? That is +2 divided by modulus of z. ஸோ இந்த ஸ்டெப்பு எழுதி இந்த ஸ்டெப்புக்கு தான் இந்த ஸ்டெப் எழுதி அப்புறம் இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு நான் டைரெக்டாக இந்த ஸ்டெப் இங்கே எழுதிடுறேன். ஸோ 2/2 மாடுலஸ் ஆஃப் ஜெட் த ஹோல் மாடுலஸ். ஸோ இந்த டேர்முக்கு பொதுவாக இந்த டேர்ம். நெக்ஸ்ட் இப்போ மாடுலஸை ரிமூவ் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கிற ஒரே அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹாவ் டு ரிமூவ் த மாடுலஸ். ஹவு டு ரிமூவ் த மாடுலஸ்? வி நோ த 11th concept. What is 11th concept? How to remove modulus of x less than or equal to 2? Just x less than or equal to 2 greater than or equal to -2. This is the formula. ஃபார்முலாவில் கான்செப்டே அதே தான், எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நான் இதுக்கு வீடியோ வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதில் எடுத்து பாருங்கள். 11th ஸ்டாண்டர்ட் பேசிக் அல்ஜிப்ரா அந்த எக்ஸசைஸில் அதில் ஒரு எக்ஸசைஸில் இதில் வரும் இந்த கான்செப்ட். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாடுலஸ் எப்போவுமே ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த சிம்பிள் இதை அப்படியே இங்கே போட்டுட்டு இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ காப்பி பேஸ்ட் மெத்தட் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த 2 அப்படி இங்கே இருக்கும்போது இங்கே -2 போடணும். ஸோ இதோடைய சொல்யூஷன் இதுதான் ஆன்சர். ஸோ இதோடைய கான்செப்டில் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் யூ ஹாவ் டு நோ திஸ் ஒன். ஸோ ரிமூவ் திஸ் மாடுலஸ், திஸ் ஃபுல்லி யூ ஹாவ் டு இமேஜின் எக்ஸ்.
So x modulus, how to remove? Modulus of z 2 by modulus of z bracket ஏன்னா modulus remove பண்ணுறோம். This symbol here 2 copy paste, then here minus 2. So modulus remove பண்ணியாச்சு. Next you have to separate this inequality. நம்ம இது ஈக்குவேஷன் சொல்லக்கூடாது, இன்இக்வாலிட்டின்னு சொல்லணும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி செப்பரேட் பண்ணணும். இது ரெண்டையும் ஒரு செப்பரேட் இன்இக்வாலிட்டி ஆகும், இது ரெண்டையும் செப்பரேட் இன்இக்வாலிட்டி நீங்கள் ரீசேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணிக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் ஜெட் இருக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் யூ ஹேவ் டு மல்டிபிள் வித் மாடுலஸ் ஆஃப் ஜெட். இந்த ஹோல் இன்இக்வாலிட்டியும் மாடுலஸ் ஆஃப் ஜெட்டால் மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணால் என்ன நடக்குன்னு பாருங்கள். ஹியர் minus 2 time of modulus of z, here modulus of z into modulus of z, modulus of z square minus modulus of z divided by modulus of z cancel, therefore 2 bracket less than or equal to 2 time of multiple of modulus z, therefore modulus of z. So இதுக்கப்புறமா நம்ம inequality separate பண்ணுவோம். First you separate this inequality. So minus 2 time of modulus of z, modulus of z square minus 2. Another one, modulus of z square minus 2, 2 time of modulus of z. Okay. So 2 இன்இக்வாலிட்டியை இதை நம்ம இது ரெண்டு பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த ஒன் இன்இக்வாலிட்டிலேருந்து இதில் ஏதாச்சும் ஒன்னோட ப்ரூஃபும் இந்த இன்இக்வாலிட்டியில் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்னோட ப்ரூஃபும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அதுதான் இந்த சம்மோடைய ஆன்சர். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் வச்சுட்டு ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா 0 கொண்டு வர மாதிரி இந்த டேர்ம்ஸை நீங்கள் மாற்றணும். அதை எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த minus 2 time of modulus of z இந்த இன்இக்வாலிட்டிக்கு ரைட் சைடில் கொண்டு போனால் என்ன நடக்கும்னு சொல்லி பாருங்கள். ஹியர் becomes 0, ஹியர் modulus of z square, this minus 2 time of modulus of z goes to right side means plus 2 time of modulus of z, here minus 2. மேத்தமெட்டிக்கலாக இந்த ஈக்குவேஷனை இந்த மாடல் எழுத மாட்டாங்க. அது எப்படி எழுதுவாங்க நார்மலாக அப்படின்னு சொன்னால் இந்த டேர்மை வந்து எப்போவுமே எல்ஹெச்எஸ்லேயும் இந்த 0 ஆர்ஹெச்எஸ்லேயும் எழுதுவாங்க. தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட் மைனஸ் 2. இந்த வேல்யூ கிரேட்டர் சிம்பிளாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இது ரெண்டும் ஒன்று தான் மேத்தமெட்டிக்கலாக. நான் இடத்த மாற்றி எழுதியிருக்கேன், அதனால் சிம்பிளையும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இது கிரேட்டராக இருக்குது, 0ங்கிறது கம்மியாக இருக்குது. அதே தான் இங்கே இருக்குது. 0 இங்கே லெஸ் தென்னாக இருக்குது, இங்கே இந்த ஹோல் வேல்யூ கிரேட்டராக இருக்குது. ஹியர் ஆல்சோ ஜஸ்ட் பிரிங் திஸ் ஒன் டு LHS. தட் மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட், ஹியர் minus 2 less than or equal to 0. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டிய நெசசரி கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேர்ம்ஸும் இங்கே 0வும் கிடச்சிருச்சு. இப்போ இங்கேயும் டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 0 இருக்குது. பட் இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு டூ டிஃப்ரென்ஸ். ஒன்று இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். another different, இங்கே greater than or equal to 0, இங்கே less than or equal to 0. ஸோ இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டி நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம்னு சொன்னால் இந்த ரெண்டு விஷயத்தையும் ப்ரூஃப் பண்ணிடலாம். அதை எப்படின்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் யூ காப்பி, தென் இது வரைக்கும் அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் அதே மாதிரி 2 போர்ஷன் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். இந்த போர்ஷன் தனியாக அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவோம், இதே போர்ஷன் தனியாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இதை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னா என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கு லோயர் 10த்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 11த்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சம்ஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் ஆன்சரை கொண்டு வர முடியும். வாட் இஸ் தட்? நீங்கள் 10த்தில் ஒரு எக்ஸசைஸே அதுக்காக படிச்சிருப்பீங்க. 11த்லேயும் சில சம்ஸில் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அதை. ஸோ அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட் மைனஸ் 2 greater than or equal to 0. இந்த தட் சைடு என்ன இருந்திருக்குன்னு சொன்னால் modulus of z square minus 2 time of modulus of z minus 2 less than or equal to 0. இது இங்கே இருந்திருக்கும். ஸோ இது ரெண்டே அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரும். ஹவு டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்? லிசன் கேர்ஃபுல்லி. modulus of z square plus 2 time of modulus of z.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 2ன்னு இமேஜின் பண்ணிக்கங்களே. ஜஸ்ட் நான் ஈக்குவேஷனாக எடுத்து போடுறேன், பட் இது இங்கே ஈக்குவேஷன் கிடையாது, இன்இக்வாலிட்டி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x நீங்கள் என்ன பண்ணுவீங்க கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் இங்கே ஒரு நம்பரை ஆட் பண்ணுவீங்க, அதாவது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவீங்க, அதே நம்பரை ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க, இந்த -2 அப்படி எழுதுவீங்க. தட் இஸ் கால்டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸுக்கு பிஃபோராக என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும், அந்த நம்பர் டிவைடட் பை 2. ஸோ 2 divided by 2 ஆன்சர் 1. ஸோ அந்த நம்பருடைய ஸ்கொயரை சம் பண்ணணும், சப்ட்ராக்டும் பண்ணணும். therefore here plus 1 square minus 1 square, this -2 equal to 0. this is called completed square method. எப்பவுமே x squared plus xக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை 2 அந்த வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும், அதே சமயத்தில் சப்ட்ராக்ட் பண்ணணும். this method is called completing square method. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த டேர்ம் பொதுவாக x plus 1 the whole square மாற்றிடுவோம். பிகாஸ் a plus b the whole square எக்ஸ்பிளைன் பண்ணால் a square plus 2ab 2x b square. அந்த ஃபார்மெட்டுக்கு இதை கொண்டு வரக்கு தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடே பேர். நெக்ஸ்ட் -1 the square means -1 தான், 1க்கு தான் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் ஸ்கொயர் இல்லை. therefore -1 -2 -3 equal to 0ன்னு மாற்றுறது. this is called completing square method. ஸோ இந்த மெத்தட் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் இதை எக்ஸ் ஸ்கொயராக இமேஜின் பண்ணியிருக்கேன், இங்கே 2 டைம் ஆஃப் எக்ஸ்ன்னு இமேஜின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 தட் இஸ் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஹியர் -2 greater than or equal to 0. சேம் மெத்தட் இங்கே அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2 டைம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z. இங்கே நம்பரை மட்டும்தான் பார்க்கணும், இந்த சைனை பார்க்கணும் நெசசரி கிடையாது. இங்கே என்ன நம்பர் இருக்குங்கிறது மட்டும் பார்த்தா இனஃப். therefore 2 இருக்குது, 2 divided by 2 answer 1. so always plus 1 square minus 1 square, this -2 less than or equal to 0. now instead of these 3, here also these 3, you have to rewrite modulus of z plus 1 the whole square. இந்த இடத்துல இங்கே ப்ளஸ் வரங்காட்டி நம்ம இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணோம். பட் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் modulus of z minus 1 the whole square. ஏன்னா இந்த இடத்துல இந்த சைன் மைனஸாக இருக்கிறங்காட்டி இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா தான் a minus b the whole square, a square minus 2ab plus b square மாறும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும், மைனஸ் தான் மைனஸ் வரும். இதெல்லாம் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் -1 square is plus -1, here -2, therefore -3 always greater than or equal to 0. here also -3 always greater than or equal to 0. ஸோ அங்கே less than or equal to 0வா, less than or equal to 0. now modulus of z plus 1 the whole square is greater than or equal to 3. -3 goes to that right side means greater than or equal to 3. here modulus of z minus 1 the whole square less than or equal to 3. now this square goes to right side means, or taking square root means both side. modulus of z plus 1 square root means square and the square root cancel. here square means √3. similarly here modulus of z minus 1 less than or equal to √3. here modulus of z greater than or equal to √3 minus 1, because plus 1 goes to right side minus 1. here modulus of z less than or equal to √3 plus 1. ஸோ இது வரைக்கும் நீங்கள் டெரிவ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு, அவ்வளோதான். அவங்க கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். என்ன கேட்டிருக்காங்க, த கிரேட்டஸ்ட், அதாவது கிரேட்டஸ்ட் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z உடைய கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னவாக இருக்கணும், √3 plus 1ங்கிறாங்க. இங்கே பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z உடைய இதோட மீனிங் என்ன, மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு √3 plus 1. இதோட மீனிங் மாடுலஸ் ஆஃப் z இஸ் less than or equal to √3 plus 1. அப்படின்னா என்ன அர்த்தம், மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ √3 plus 1ங்கிற நம்பரை விட அதாக இருக்கும், இல்லை அதை விட கம்மியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக மாடுலஸ் ஆஃப் z less than or equal to 5னா இதோட மேக்ஸிமம், மாடுலஸ் ஆஃப் z மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னா 5 தான் சொல்லுவீங்க. ஏன்னா 5 விட கம்மியாக தான் இந்த வேல்யூ இருக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ என்ன 5. ஸோ இதோட கிரேட்டஸ்ட் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ என்னென்னா இதிலேருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம், √3 plus 1 தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z. அதே மாதிரி இதுலேருந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்னா மாடுலஸ் ஆஃப் z greater than or equal to √3 minus 1. ஸோ √3 minus 1 விட மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ கிரேட்டராக இருக்கும், அதிகமாக இருக்குங்கிறாங்க. அப்போ கம்மியான வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z
greater than or equal to 5 னு சொன்னா அப்போ மாடுலஸ் ஆஃப் z 6 இருக்கலாம் 7 இருக்கலாம் ஆனால் கம்மி ரொம்ப கம்மி என்னன்னா மாடுலஸ் z equal to 5 இந்த இடத்துல நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக 5 னு கொன்னேன் இங்கே 5 இங்கே 5 எல்லாம் வராது சும்மா எக்ஸாம்பிள் ஸோ இல்லைன்னா நீங்கள் வேற ஒரு நம்பர் 3 கூட எடுத்துக்கலாம் ஸோ இதோட மீனிங் அதுதான் ஸோ இதோட லோயஸ்ட் வேல்யூ லீஸ்ட் வேல்யூ என்னவா இருக்குன்னா √3 - 1 3 தான் இருக்கும் அதை விட மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ 3 விட அதிகம் 3 விட அதிகம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 6 என்ன வேணால் வரலாம் பட் ரொம்ப கம்மி எதுனா 3ன்னு சொல்லுவீங்க ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டா இனஃப் யூ ஹாவ் டு ரைட் தேர்ஃபோர் இது அப்படியே தூக்கி எழுத வேண்டாம் தேர்ஃபோர் த கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z are √3 + 1 அண்ட் √3 - 1 ரெஸ்பெக்டிவ்லி இதை தூக்கி அப்படியே நீங்கள் இங்கே காப்பி பண்ணிட வேண்டியதான் ஃப்ரம் வேணால் நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் ஃப்ரம் 1 and 2 எழுதிக்கலாம் ஃப்ரம் 1 and 2 இது இந்த டேர்முக்கு அப்படியே எழுதுனா ஆன்சர் முடிச்சு தட்ஸ் ஆல் ஸோ 6th சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இத்தனை விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பட் ஈஸி தான் அவ்வளோதான் 6th சம் 1 or 2 டைம் நல்லா பார்த்துக்குங்க ரொம்ப கஷ்டம் கிடையாது அதுக்குன்னு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தெரியாமலாம் யாருனாலையும் சம் போட முடியாது யூ ஹாவ் டு நோ திஸ் கான்செப்ட் ஃபுல்லி நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வாட் we know very well modulus of z1 plus z2 is always less than or equal to modulus of z1 plus modulus of z2 இதை ப்ரூஃப் பண்ணணும் how to prove listen you have to take LHS first modulus of z1 plus z2 இந்த LHS மட்டும் வச்சு நம்மளால் இந்த சம் ப்ரூஃப் பண்ண முடியாது ஸோ ஹாவ் டு டேக்கிங் ஸ்கொயர் ஸோ LHSஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொன்னால் ஸ்கொயர் பண்ணிவிட்டு இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி எழுதிட்டா அப்படியே சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூ ஹாவ் டு நோ modulus of z square equal to what z into z bar we know this property using this property here ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் LHS எடுக்கிறீங்க ஸ்கொயர் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா ஸ்கொயர் போட்டால் தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இது ஃபுல்லாக யூ ஹாவ் டு இமேஜின் z1 plus z2 this fully z ஸோ இதை ஃபுல்லாக z இமேஜின் பண்ணால் தான் இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் ஸோ வாட் இஸ் z1 plus z2 into z bar what is that z1 plus z2 z1 plus z2 the whole bar so இதை ஃபுல்லாக z எடுத்துட்டு z into z bar next step z1 plus z2 into so we know that this property what is that property z1 plus z2 the whole bar which is equal to z1 bar plus z2 bar using that property here z1 bar plus z2 bar that's all now normal basic algebraic multiplication z1 into z1 bar z1 into z1 bar plus z1 into z2 bar z1 into z2 bar plus z2 into z1 bar z2 into z1 bar plus z2 into z2 bar z2 into z2 bar now again reverse property z1 into z2 bar equal to what z into z bar equal to what modulus of z square therefore modulus of z1 square plus இந்த டேர்ம் மட்டும் இந்த மாதிரி மாற்றிட்டுருக்கோம் இதை மட்டும் நீ சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவோம் இங்கே ஸ்கொயர் நம்ம போட்டோம் ஃபைனலாக என்ன பண்ணி அந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடுவோம் அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் டேர்ம் ஒன்லி யூ டோன்ட் சேஞ்ச் திஸ் டேர்ம் z1 z2 bar plus இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் ஆரம்பிச்சுக்கோன்னு சொன்னால் ஜஸ்ட் யூ ரைட் திஸ் டேர்ம் ஹியர் z1 z2 bar then you have to put again one bar now see here this is z1 bar here also z1 bar here z2 double bar that is z2 we know the property z double bar equal to what z2 ஸோ நான் இந்த டேர்ம் தான் இங்கே எழுதியிருக்கேன் பட் வேற ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன் அது ஏன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம் நெக்ஸ்ட் திஸ் இஸ் வாட் modulus of z2 square ஸோ இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே கடைசி வரைக்கும் வரும் இதை மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி எழுதிட்டே வருவோம் நெக்ஸ்ட் this fully now this fully z plus this is fully z bar ஸோ இதை ஃபுல்லாக z ஆகும் ப்ளஸ் இது ஃபுல்லாக z bar ஆகும் இமேஜின் பண்ணிங்கன்னா you have to know one property z plus z bar equal to 2 time of real part of z ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது
z plus z bar by 2 அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். z plus z bar by 2 equal to 2 time of real part of z. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் டிவைட் பை 2 அங்கே ஆர்ஹெச்எஸ் கொண்டு போயிட்டிங்கன்னா 2 time of real part of zன்னு மாறி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக நம்ம இதை அங்கே கொண்டு வரோம். ஸோ modulus of z1 square plus z plus z bar equal to 2 time of real part of z. 2 time of real part of what is z? This fully z. z1 z2 bar plus modulus of z2 square. சார் எதுக்கு சார் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த ரீசன் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு இதை மாற்றினா தான் இந்த ஸ்கொயரை அதையும் கேன்சல் பண்ண முடியும், a தனியாக b தனியாக கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ 2 இங்கே இன்வால்வ் ஆகிடுச்சு. அதுவும் ரியல் பார்ட் வந்தால் தான் இங்கே இன்இக்வாலிட்டி வரும். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட இருக்குது. இந்த ரியல் பார்ட்டியும் இந்த மாடுலஸையும் வச்சு இன்இக்வாலிட்டி கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அடுத்த ஸ்டெப் போட்டுடலாம். தட் இஸ் modulus of z1 square ப்ளஸ் இங்கே ஈக்குவல் டு போடக்கூடாது, அது ஏன்னு சொல்லிப்போம், 2 அப்படி இருக்கும். ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்டுக்கும் மாடுலஸ் ஆஃப் ஜெட்டுக்கும் உள்ள ரிலேஷன், மாடுலஸ் ஆஃப் ஜெட் வேல்யூ என்னவா இருக்கும்? ஆல்வேஸ் கிரேட்டராக இருக்கும் கம்பேர் தென் ரியல் பார்ட் ஆஃப் ஜெட். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்டோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொன்னால், ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஸ்ஸாக இருக்கும் கம்பேர் தென் மாடுலஸ் ஆஃப் ஜெட். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஜெட் நம்ம எங்கே எழுது, இது ஒரு ப்ராப்பர்ட்டி, மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஆல்வேஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் ஜெட். யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி ஹியர், இது ரியல் பார்ட் ஆஃப் இதை ஃபுல்லாக ஜெட்டுன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். இந்த ரியல் பார்ட் ஆஃப் ஜெட் வேல்யூ இன்ஸ்டடாக நான் மாடுலஸ் ஆஃப் ஜெட்டுன்னு எழுதிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் ஜெட். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்டுக்கு இன்ஸ்டடாக இந்த ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்டுக்கு மாடுலஸ் ஆஃப் ஜெட்டுன்னு எழுதிட்டோன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் ஜெட் வேல்யூ தான் கிரேட்டராக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ கிரேட்டராக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, திஸ் வேல்யூ கிரேட்டர், மாடுலஸ் ஆஃப் ஜெட் வேல்யூ கிரேட்டர் கம்பேர் தென் ரியல் பார்ட் ஆஃப் ஜெட். ரியல் பார்ட் நம்ம இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் நான் இங்கே எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் மேத்தமெட்டிக்கலாக நம்ம இப்போ எழுதிட்டு வரோம். ஸோ இங்கே எழுதும்போது இந்த வேல்யூ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா இது லெஸ்ஸாக இருக்கும், மாடுலஸ் வேல்யூ கிரேட்டராக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா ஓரளவுக்கு கொண்டு வர முடிஞ்சு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொண்டு வந்துட்டோம். மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் ஆஃப் இங்கே மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 கொண்டு வந்துட்டு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அது வரும். நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு புட் ஈக்குவல் டு சைன். இந்த இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேல் ஸ்டெப் எல்லாத்துக்கும் இந்த டேர்முக்கு கம்பேர் பண்ணால் ஈக்குவல், இந்த டேர்முக்கு கம்பேர் பண்ணால் ஈக்குவல். பட் இந்த டேர்முக்கு கம்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் மீனிங். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதையும் கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதுக்கும் அடுத்த ஸ்டெப்பு கம்பேர் பண்ணும்போது இந்த சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டே போட்டுட்டு கூட ஈக்குவல் டு தான் போடணும். ஸோ ஏன் ஈக்குவல்ட்டுனா இப்போ இந்த ஸ்டெப்புக்கு ஈக்குவலாக தான் அடுத்த ஸ்டெப் எழுத போகிறேன். தட் இஸ் வாட் மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் ஆஃப் modulus. This also one property. What is that property? Here modulus of z1 into z2 which is equal to modulus of z1 into modulus of z2, this property. So modulus of z1 into modulus of z2 bar, this is z1, this z2 ni imagine பண்ணிட்டா this is the formula, plus modulus of z2 the whole square. Next equal to modulus of z1 square plus 2 time of modulus of z1 modulus of z2. We know this property. What is that property? Modulus of z bar which is equal to modulus of z. So in the property use பண்ணி இங்கே modulus of z2 bar modulus of z2 னு எழுதிக்கலாம். Therefore plus modulus of z2 the whole square. Now which is equal to modulus of z1 a square plus b square, sorry a plus b the whole square எழுதலாமான்னு பாருங்க. a square இங்கே b square இருக்கு, a square 2ab plus b square மெத்தட் இது இருக்கிறங்காட்டி algebraic formula a plus b the whole square.
ஸோ இந்த ஸ்கொயர் ஃபார்முலா இந்த ஃபார்முலா இங்கே எழுதிட்டு இந்த டேர்மை கொண்டாந்து நான் இங்கே எழுதுனேன்னா சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுனா ஈக்குவல் டு எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே இடையில இன்ஈக்குவலிட்டி சிம்பிள் வந்துட்டாவே இதுக்கு மேலே நம்ம எதை ஈக்குவல் பண்ணி எழுதினாலும் இன்ஈக்குவலிட்டி சிம்பிள் யூஸ் பண்ணி தான் எழுதணும். இந்த 2 ஸ்டெப் ஈக்குவல், இந்த 2 ஸ்டெப் ஈக்குவல், இந்த 2 ஸ்டெப் ஈக்குவல். ஆனால் இன்ஈக்குவலிட்டி இன்வால்வ் ஆயிடுச்சுனாவே யூ ஹாவ் டு ரைட் தட் சிம்பிள். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த டேர்ம் என்னவாக இருக்குன்னா இன்ஈக்குவலிட்டியில் தான் வரும். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே இன்ஈக்குவலிட்டி கான்செப்ட். இதை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல், பட் இது டு இது கம்பேர் பண்ணும்போது இன்ஈக்குவலிட்டி. தேர்ஃபோர் இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதுதான் ப்ரூஃப் ஆஃப் ட்ரையாங்கிள் இன்ஈக்குவலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த 7 ப்ராப்பர்ட்டி உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கணும். அது போக இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணணும். இதை கொண்டு வந்து இங்கே எழுதிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த சிம்பிளை மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நான் இதையும் கம்பேர் பண்ணாலும் இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டேர்மையும் இந்த டேர்ம் கம்பேர் பண்ணாலும் இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணும். ஸோ இதுக்கப்புறமா எந்த டேர்ம் கூட இதை கம்பேர் பண்ணாலும் இல்லைன்னா எந்த டேர்மை கம்பேர் பண்ணாலும் இதுக்கு மேலே நான் இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும், ஞாபகம் ஒன்று. செகண்ட், இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொன்னால் இந்த டேர்மை கொண்டு வரக்கு தான் இந்த மாதிரி மாடலில் மாற்றணும். ரியல் பார்ட்டையும் மாடல் சப்ஜெக்ட்டும் ஏன் கொண்டு வந்தேன்னு சொன்னால் அப்போ தான் லெஸ் தென். ஸோ ஒவ்வொன்றுமே ரீசனாக தான் ஒவ்வொன்றா டெரிவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டங்களே 1 or 2 times பார்த்தீங்கன்னா ஈஸியாயிரும். பட் யூ ஹாவ் டு நோ தட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸசைஸ் இந்த வீடியோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.